ஒரு சின்ன கிராமத்தில் குளத்துல இருக்க பூச்சி கொசுக்கள் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்ததான் தவளை. அந்த குளத்தை சுற்றி உள்ளேயும் வெளியும் சிறுவர்கள் தினமும் விளையாடிட்டும் நீச்சல் அடிச்சிட்டும் இருப்பாங்க. இந்த தவளைங்கள்லாம் ஒரு ஓரமாக பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிற சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தவங்க, ஏய் அங்கே பாருடா தவளை அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அது பயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு. இதே போல் தினமும் சிறுவர்கள் தவளைக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே அவங்க ஜாலியாக மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தவளைங்கள்லாம் என்ன செஞ்சது, ஒரு நாள் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லி பேசி முடிவு எடுத்தாங்க. வழக்கம் போல் சிறுவர்கள் அன்னைக்கு குளக்கரைக்கு வராங்க. அந்த தவளைக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு கல்லை தூக்கி போடும்போது இந்த தவளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து சிறுவர்கள் மேலே பாயிடுது. பாய்ஞ்ச உடனே பயத்தில் சிறுவர்கள்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அப்போது தவளைங்க சொல்லுது, பயப்படாதீங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் இல்லைன்னா இந்த குளத்துல பூச்சி கொசுக்கள் எல்லாம் உங்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுத்தும். இந்த உலகம் நம்ம அனைவருக்கும் வாழ்கிறதுக்கு தான். யாரும் யாரையும் வதைக்கவும் கூடாது, நாமும் நம்மளை வதைக்காமல் இயற்கையோட ஒன்று இணைஞ்சு வாழ்க்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த தவளை சொன்னது. உடனே சிறுவர்கள் தவளையிடம் மன்னிப்பு கேட்டாங்க, அங்கேருந்து சென்றாங்க.